எப்படி சும்மா இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியல. நமக்கெல்லாம் ஒரு வடிவேல் காமெடியெல்லாம் கூட கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். சும்மா இருக்கிறது அவ்வளோ ஈஸியாக, நீ ஒரு நாள் இருந்து பாரு தெரியும் அப்படிம்பாங்க. அப்போ தான் வரிசையாக நிறைய பிரச்சனை வரும். நாம் எல்லாரும் சும்மா இருந்தால் என்ன நினைக்கிறேன், வெளியே சும்மா இருக்கிறது தான் சும்மா இருக்கிறதுன்னு நினச்சிட்டோம். என்ன நினச்சிட்டோம்? பாதி பேர் எப்படி நினச்சிட்டாங்கன்னா, வெளியில் நம்ம எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தால் இதுதான் சும்மா இருத்தல்ங்கிற முடிவு எடுத்துட்டு தன்னுடைய கடமைகளை புறக்கணிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இருக்கிறோம். சும்மா இருக்கிறோங்கிற பேரில் வெளியில் செயல்படாமல் மனசுக்குள்ளே ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே. உண்மையில் சும்மா இருன்னு சொல்லப்பட்டது அகத்துக்கு, மனசு. அப்போ மனசுக்கு சும்மா இருன்னா தாட்லெஸ் ஸ்டேட் தான் வரணும், எண்ணம் மட்டும் இல்லை போகணுன்ட்டு என்ன பண்ணுறோம், அதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். நானும் அப்படி தான் முயற்சி பண்ணி, ஐயா வந்து என் மனசெலவில் சும்மா இருந்துட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே ஒன்றுமே இருக்காது அப்படின்னு முடிச்சுட்டு, நான் ஒரு நாள் லீவு நாளில், ஏன்னா ஆஃபீஸ் டைமில் வந்து நம்மளால் சும்மா இருக்க முடியாது, ஏன் நிறைய பணிகள் இருக்குன்னு சொல்லிட்டு லீவு நாளில் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். அப்போ தான் பார்த்து வீட்டில் ஹாலில் உட்காந்துருக்கேன், கொரியர்காரங்க வராங்க, யாரோ போஸ்ட்மேன் வராங்க, இல்லை பேப்பர் கொண்டு வரவங்க, பால்காரங்க, இவங்கெல்லாம் வரும்போது இவன் எங்கே வரான் அவன் எங்கே வரான்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. சரி, இது நம்ம சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், வீட்டில் இருந்து ரூமுக்குள்ளே போயிட்டேன். ஏன் யாருடைய உருவம் எனக்கு தெரியல, ரூமுக்குள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திட்டு உட்காந்துட்டேன், சும்மா இருக்கிறதுன்ட்டு. எல்லா கதவும் சாத்திட்டு கண்ணை மூடி உட்காந்த உடனே அப்போ தான் கீழே வந்து வீட்டில் மதிய சமையல், வடை பாயாசம் இதெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. அந்த வாசம் மேலே வருது. நீ என்ன சமையலோ தெரியலையே, டைம் ஆகிருக்குமோ தெரியலன்னு எண்ணம் வருது. என்னடா அது இப்படி ஒரு எண்ணம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கீழே வந்து பார்த்தா இதுவும் வரக்கூடாது, நம்மளால் சும்மா இருக்கவே முடியல, சும்மா இருக்க முயற்சி பண்ணும்போது தான் தேவையற்ற எண்ணங்கள்லாம் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட சாயந்தரம், ஐயா ஒரு 5 மணி இருக்கும், ஐயா காஃபி ஈவினிங் சாப்பிடுவார். காஃபி எடுத்துகிட்டு ஐயா கெஸ்ட் ஹவுஸ் இருக்காரு, அங்கே போயிட்டு ஐயாட்ட காஃபி கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் வந்து சும்மா இருந்தாலும் சொல்லிட்டீங்க, நானும் வந்து இன்னைக்கு முழுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், சாத்தியமே இல்லை, எப்படி சும்மா இருக்கிறதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலன்னு. ஐயா சிரிச்சார். என்ன ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலைங்கன்னு, அதனால தான் சிரிச்சேன்னாரு. ஏன்னு, இல்லை முயற்சி பண்ணி சும்மா இருக்கணும்னு சொன்னீங்களே அதனால சிரிச்சேன்னாரு. முயற்சி பண்ணி ஒரு வேலையை செய்யலாம், ஆனால் முயற்சி பண்ணி சும்மா இருக்க முடியாதுன்னாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தானே சும்மா இருக்கிறோம், நீங்கள் எது முயற்சி பண்ணி சும்மா இருந்தது முயற்சி பண்ணீங்கன்னாரு. அப்படின்னா இது தாட் வருது, வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னாரு. இல்லைங்க நாளைக்கு ஆஃபீஸில் என்ன வேலைன்னு ஞாபகம் வருது, இப்போ அடுத்து மதியம் லஞ்ச் டைம் ஆகிடுச்சுமா ஞாபகம் வருது அப்படின்னு. அது வந்தால் வந்துட்டு போட்டு நீங்கள் சும்மா இருங்கனாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு. எண்ணம் எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு அறிவு சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் சும்மா இருத்தல்.